உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இப்பவும் சொல்றேன், ராஜாவை கட்டிக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. எனக்கு விருப்பமே இல்ல. முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும், உங்க உயிரை விட வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேம்மா. மாப்பிள்ள, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. நீங்க இப்படி வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. மாப்பிள்ள, உங்களை சமாதானப்படுத்தி ஒத்துக்க வைக்க இதை விட்டா வேற வழி தெரியல. மாப்பிள்ள, என்ன மாமா பண்றீங்க? வயசுல பெரியவங்க நீங்க. நீங்க போய் என் காலில் விழலாமா? இந்த பாவத்துல நான் எங்க மாமா போய் கழிக்கிறது? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே மாப்பிள்ள. மாப்பிள்ள, தயவு செஞ்சு இப்பவாது ஒத்துக்கங்க மாப்பிள்ள. ஐயா கார்த்தி, உன் மாமனை பாத்தியா எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டான்னு. இப்பவும் நீ கல்லு மனசோட கல்யாணம் வேண்டான்னு சொல்றது சரியில்லையா? கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு சாமி. எப்பா, மாமாவுடைய இந்த செயல் என் மனசை ரொம்பவும் பாதிச்சிருச்சுப்பா. இதுக்கு மேலையும் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருக்கிறது சரியில்லப்பா. ஆமாண்டா, ஒத்துக்கோ. நாங்க இங்க வந்தது உனக்கு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு தான். பிடிவாதம் பிடிக்காத கார்த்தி, ஒத்துக்கோ கார்த்தி. ரேவதி, உன் அம்மா ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கேனா அதுக்கு காரணம் இருக்கும். இன்னைக்கு என்னோட பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாமே உனக்கு கோவமா, எரிச்சலா இருக்கலாம். ஆனா பின்னாடி நம்ம அம்மா நம்ம நல்லதுக்காக தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்கன்னு நீயே நினைச்சு சந்தோஷப்படுவ. இப்ப ராஜாவை பத்தின தப்பான அபிப்பிராயம் உன் மனசுல ஏன் வந்துச்சுன்னே தெரியல. ஆனா அவன் தப்பானவன் இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ரேவதி. ஏய், அழக்கூடாது. இத பாரு, கண்ணை தொடச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆக ரேவதி. இப்பவும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. இந்த எமோஷனல் பிளாக்மெயிலையும் நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பிடிவாதமா இருக்க முடியலம்மா. தோத்ததா நீ சொன்னாலும் யார்கிட்ட தோத்த? உன் அம்மா கிட்ட தானே. இப்போ நீ தோத்ததா நினைக்கலாம். ஆனா உன்னோட இந்த எண்ணம் மாறும். ஏன்னா நீ உன் வாழ்க்கையில ஜெயிப்ப, சந்தோஷமா இருப்ப. கடவுள் சத்தியமா சொல்ற. அம்மா, நீ எனக்கு இந்த கல்யாணத்தை பிடிவாதமா பண்ணி வச்சது ரொம்ப நல்லதுமா. இவரை விட ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாருன்னு நீயே என்கிட்ட சொல்லுவ ரேவதி. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்க ரேவதி. நல்லா இரு, அழாத. ஐயா, உன்னோட பதிலுக்காக தான் ஐயா நாங்க இத்தனை பேர் உசுரோட காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பதிலா சொல்லு சாமி. பாட்டி, இத்தனை பேர் சொல்லியும் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை பாட்டி. ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் அவர் பொண்ணுக்காக எப்ப என் காலில் விழ வந்தாரோ, இதுக்கு மேல என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை விட உங்க எல்லாரோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. உங்க எல்லாருக்கும் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சந்தோஷம்னா உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் பாட்டி. ஐயா, என் ராசா. மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள.
பேரனை தூக்கி குப்பையில போடு. உன் பேரனை விட நான் பார்த்திருக்கிற ராஜா எல்லா வகையிலயும் நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் கட்டி வச்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பா. என் பேரனும் நல்லவன் தான், ஒழுக்கமானவன் தான், நேர்மையானவனும் தான். அவனுக்கு ரேவதியை கட்டி கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். மாமா இது ரொம்ப டூ மச்சா போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆள வேற வேற ஆளா நினைச்சு புகழ்ந்து பேசுறது என்னால தாங்க முடியல மாமா. விடுங்க மாப்பிள, எங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாள் ஏக்கம், அதான் ஆசை தீர கொட்டி தீக்குறாங்க. அது சரியா நாமளும் கேட்போம், விடுங்க. நீ என்னதான் கரடியா கத்துனாலும் என் பொண்ணு உன் பேரனுக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அத கண் குளிர பாத்துட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ. என் பேரனா உன் வீட்டுக்கு மருமகனா வர முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நீ ஏவன மருமகனாக்கி மணவரையில கொண்டு போய் உட்கார வைக்க போற. ஜெயிச்சது நான் தாண்டி. என் முருகன் வாக்குடி. என் முருகன் உத்தரவை யாராலும் மீற முடியாது. ராஜா, நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கடைசி வரைக்கும் நீ முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். நல்ல வேளை நீ ஒத்துக்கிட்ட. என்ன அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் மேடம். என்ன விஷயம் சொல்லு. நான் ரேவதி கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும். ஓ, தாராளமா பேசு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஆக போறீங்க. மனசுல இருக்கிறத பேசுறது நல்லதுதான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஏப்பா ஒரு நிமிஷம் இப்படி வாப்பா. என்னங்க? ஏப்பா இப்ப எதுக்குப்பா நீ ரேவதி கிட்ட தனியா பேசணுன்ற? ஆமா மாப்பிள, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாமே. இல்லை மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இதை பேசி ஆகணும். ஏப்பா இப்பதான்ப்பா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி கூடி வருது. நீ எதையாவது பேசி குழப்பி விட்டுறாதப்பா. ஏங்க, நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயங்க, பேசி தான் ஆகணும். எதை பத்தி பேச போறீங்க மாப்பிள? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை பத்தி நான் ரேவதி கிட்ட சொல்லியே ஆகணும். அதை சொல்லாம ரேவதி கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது மாமா, அது தப்பு. நான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். மாப்பிள, அது நடந்து முடிஞ்ச கதை. அதை இப்ப சொல்றதுனால என்ன ஆக போகுது? ஆமா, நடந்து முடிஞ்சதுன்னா அதுக்குன்னு அது இல்லைன்னு ஆயிடாதுல. என் வாழ்க்கையில ஒருத்தி கொஞ்ச காலம் இருந்திருக்கா, அது ரொம்ப முக்கியமான விஷயமாமா. அது ரேவதி கிட்ட என்னால மறைக்க முடியாது. ஐயோ, அதெல்லாம் சரிதான் மாப்பிள, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க இந்த விஷயத்த சொல்ல போய் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போதே, அதனாலதான் சொல்றேன். ஆமாப்பா, மாமா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுப்பா. ரேவதி இப்பதான் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கா. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொன்னாதான் சரியா இருக்கும். அதான் நியாயமும் கூட. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை சொல்றது நான் ரேவதி ஏமாத்துற மாதிரி. நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லதான் போறேன். வந்துடுறேன் மாமா. எப்பா நில்லுப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.